வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்திராஸ் கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா மட்டன் சுக்கா தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடாய் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சள்தூள். நாங்கள் ஆல்ரெடி மட்டன் குக்கர்ல வேக வச்சு எடுத்துட்டோம். இப்போ அந்த வேக வச்சு அந்த மட்டனை வந்து இதில் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாதிரி ஹீட் பண்ணிட்டு எடுத்துருங்க தனியா. இப்போ தனியா ஒரு மசாலா நம்ம அரைக்க போறோம் இந்த மட்டன் சுக்காக்காகவே. அதுக்கு தேவையானது 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க, 1 ஸ்டார் எடுத்துக்கோங்க, 1 பட்டை, 3 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க, 2 ஸ்பூன் தனியா எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கோங்க. இப்போ பேன் வச்சுட்டு 10 காஷ்மீர் மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அது ஹீட் ஆன அப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு பேலன்ஸ் நம்ம சொன்ன எல்லா ஸ்பைஸுமே வந்து பிளேட்டில் ரெடி பண்ணி வச்சுருந்தோம், அது எல்லாத்தையும் இந்த பேனில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 6 நார்மல் காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹீட் இறங்கட்டும். இறங்கின அப்புறமா மிக்சி ஜாரில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சு காஷ்மீர் மிளகாவை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 6 மிளகா நார்மலாக பேலன்ஸ் இருக்க ஸ்பைசஸ்க்காக எல்லாம் ரெடி பண்ணதை அரைக்கிறதுக்கு இதில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் வந்து மட்டன் சுக்காக்கும், அதுக்கப்புறம் பேலன்ஸ் வந்து நாங்கள் தனியாக பிரித்து குழம்புக்காக யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த மசாலாவோட ஸ்பைஸ் வந்து ஒரு 3/4 கிலோ கறிக்கு வந்து கரெக்டாக இருக்கும். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம், 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஆட் பண்ண போகிறோம், 1/2 கிளாஸ் அளவுக்கு இதில் வாட்டர் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வேற ஒரு பேன் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த ஸ்பைசஸ்ல இருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த நெய்யோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு திக்கான கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி பாயில் ஆகுற டைம்ல தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கறியை ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்தோம், கொஞ்சமாக கொதிக்க விட்டு அதை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா மசாலாலாம் போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் விட்டால் போதும், ஏன்னா ஏற்கனவே குக்கரில் வச்சு விசில் விட்டு எடுத்தாச்சு மட்டன் எல்லாம். இப்போ மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கார்னிஷிங்காக கொத்தமல்லியை வந்து கார்னிஷ் பண்ணிருங்க. அவ்வளோதான். இப்போ ஆஃப் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா மட்டன் சுக்கா ரெடி. சப்பாத்தி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.